உயரமாக இருக்கும் எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டுவார். எல்லாத்தையும் சமமா உடைச்சு எரிந்து விட்டுவார். யாருடைய கபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்லவர்களுடைய கபராக இருந்தாலும் சரி, எல்லாம் சமமாக ஆக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அபுல் ஹய்யாஜ் என்பவரிடத்தில் சொல்லி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு எந்த பணியை கொடுத்தாரோ அதே பணியை உனக்கு கொடுக்கிறேன், எல்லாத்தையும் சமமா உடைச்சு எரிந்து விட்டுவார். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஷிர்க் யாரிடத்திலையும் வரக்கூடாது, எந்த ஊரிலையும் இருக்கக்கூடாது என்பதை உடைத்தெறிய சொன்னார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு குட்டி குட்டி தர்காக்களை வைத்திருக்கிறோம். ஃபேமஸாக ஒரு பெரிய தர்காக்கள் நாகூர்ல ஒன்று வச்சிருப்போம், ஏர்வாடில் ஒன்று வச்சிருப்போம், டெல்லியில அஜ்மீர்ல ஒன்று வச்சிருப்போம். இப்படி தர்காக்களை நிறைய உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தர்காக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் படைத்த இறைவனிடத்தில் போய் நீ கையேந்து, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் படைத்த இறைவனிடத்தில் போய் நீ கேள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் நல்வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் தந்தர்கள் இருக்கிறார். இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கியமான அடிப்படைகளில் ஒன்று, இவ்வுலகத்திற்கு பிறகு இன்னொரு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா மனிதர்களை விசாரித்து அதில் நல்லவர்களாக இருப்பவர்களை சொர்க்கத்திலும் தீயவர்களை நரகத்திலும் போடுவான். இந்த அடிப்படையான நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கைகளில் மிக முக்கியமானது, முதன்மையானது. அந்த மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய இடத்தில் சென்று அல்லாஹ்வுடைய விசாரணையில் நாம் நல்லவர்களாக சிறந்தவர்களாக ஜன்னத்திற்கு செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா நமக்கு பல அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார். அதில் ஒரு இடத்தில் சொல்கிறார், வமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் தன்னுடைய இறைவனை சந்திப்பதை ஆதரவு வைக்கிறாரோ, நம்பிக்கை வைக்கிறாரோ, அவர் நல்லறங்கள் செய்யட்டும், அவனுடைய இபாதத்துகளில் யாரையும் இணையாக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் மறுமையில் இறைவனை சந்திக்க வேண்டும், சந்திக்க போகிறோம் என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது ஒன்று, நல்லறங்களை நீங்கள் செய்யுங்கள், படைத்த இறைவனுக்கு இபாதத்துகளை செய்யுங்கள், அந்த இபாதத்துகளில் வேறு யாரையும் இணையாக்கி விடாதீர்கள். அப்படி இணையாக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த இபாதத்துகளிலே ஷிர்க் வந்துவிட்டது என்றால், இணை வைப்பு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது. இன்று மக்களிடத்தில் பெரும்பான்மையினர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், பலர்கள் நல்லறங்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த நல்லறங்கள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய அமல்கள், அதிலே மற்றவர்களையும் கூட்டாக்கி விடுகிறார்கள். இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியில், இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியான ஆற்றலில் மற்றவர்களையும் கூட்டாளியாக்கி விடுகிறார்கள். அப்படி கூட்டாளியாக நீங்கள் ஆக்கிவிடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை நாளையில் நீங்கள் ஒருபோதும் வெற்றியடைய முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா பல இடங்கள் சொல்லலாம், ஃபஅப்துல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு யாரையும் இணையாக ஆக்கி விடாதீர்கள். இறைவனுக்கு இணையாக ஒருவரையும் நீங்கள் ஆக்கிவிடக்கூடாது. படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீங்கள் தூய்மையான இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வல்லதீன ஆமனு வலம் யல்பசு பி ஈமானஹும் பி ظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். அல்லாஹ் சொல்கிறான், யார் இறை நம்பிக்கை கொண்டு அந்த இறை நம்பிக்கையில் அநீதத்தை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் அபயம் உண்டு.
இவர்களே நேரான வழி பெற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார். இபாதத் செய்வது மட்டுமல்ல, அந்த இபாதத்தில் அநீதத்தை இணைத்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அநீதம் என்றால் என்ன என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்கிறார்கள். அதுதான் ஷிர்க், இணை வைத்தல் என்று. இபாதத்துகளிலே இணைந்து விட்டதென்றால் அவருக்கு மறுமையில் அபயம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. இணை வைப்பு இல்லாத இபாதத்துகள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மறுமையில் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் நமக்கு குறிப்பிடுகிறார். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது அல்லாஹ்வை வணங்கணும், அவனுக்கு இணை வைத்து விடவும் கூடாது. இதையே அல்லாஹ் தஆலா சேர்த்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் வணங்கு மட்டும் சொல்லாம அவங்களுக்கு இணை வைத்துவும் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகளார் அவர்கள் இந்த உலகத்தில் இறை தூதராக வரும்போது அங்கு இருந்த மக்களுடைய நம்பிக்கை என்ன என்பதை நீங்கள் பார்க்கணும். அவர்கள் அல்லாஹுவை முழுமையாக மறுத்தவர்களாக, இறை நம்பிக்கையே இல்லாதவர்களாக இருந்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹுவை 100% முழுக்க நம்பிக்கை வைத்திருந்தார்கள். திருக்குரான் பல இடங்களில் சொல்கிறது, வலா இன்சால் தகும் மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்கள் பூமியை படைத்தவன் யார் என்று அந்த மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள். ஸயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று உறுதியாக சொல்வார். வானத்தை படைத்தது அல்லாஹ் தான், பூமியை படைத்தது அல்லாஹ் தான். வானத்திலிருந்து மழையை பொழிவித்தவன் யார் கேட்டு பாருங்க, அப்பவும் அல்லாஹ் என்று சொல்வார்கள். மன் ஹலக்கஹும், அவர்களையே படைத்தது யார், உன்னையே படைத்தது யார் அப்படின்னு கேளுங்க. லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று உறுதியாக சொல்வார். அவங்ககிட்ட அல்லாஹ்வின் நம்பிக்கை இருந்தது, இறை நம்பிக்கை இருந்தது. என்ன இல்லை, அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை கொள்கை இல்லை. ஷிர்க் அவர்களிடத்தில் இணைந்திருந்தது. அல்லாஹுவை போன்ற மற்ற சில கடவுள்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு இருப்பதை போன்ற சக்தி மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்ற நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கையை உடைக்கும் விதமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நீ வணங்கணும், ஆனா அவனுக்கு இணையாக யாரையும் நினைக்க கூடாது. லம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது அவனுடைய அதிகாரத்தில் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த இணையும் கிடையாது. அவனுக்குள்ள ஆற்றல்ல அல்லாஹ் தஆலா எந்த மனிதனுக்கும் கொடுக்கல. அவங்க இறை தூதராக இருந்தாலும் சரி, அவுலியாக்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அதுல ஒருவருக்கும் கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கவில்லை. லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இறைவனுடைய ஆற்றல் பெற்ற, ஆற்றல் கொடுக்கப்பட்ட உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இல்லை. இந்த நம்பிக்கையை ஆழமாக ஒவ்வொரு முஃமினும் பதிய வைக்கணும். அல்லாஹ்வை வணங்குறது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஐவேளை தொழுகையை மட்டும் நான் தொழுது கொண்டு இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஃபஜர் தொழுகை கரெக்டாக தொழுது கொண்டு இருக்கிறார், எனவே சொர்க்கத்துக்கு போய்விடாதீர்கள் என்று நினைக்காதீர்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹுக்கு இணையாக ஷிர்க் வைக்காமலும் அவர்கள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. படைத்தவனை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு யாரையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல பல இடங்களில் நமக்கு சொல்லுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ரொம்ப அழுத்தமாக ஆழமாக சொன்னார். நம்ம ஒரு சாதாரணமாக நினைக்கிறோம், அல்லாஹ்வை வணங்கிட்டு போய் தர்காவில் போய் கையேந்துறது, தாயத்தை கட்டிக்கொள்வது, இது மாதிரியான இணை வைப்பு காரியங்கள்லாம் சாதாரணமாக நாம் நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், உங்களுக்கு பெரும் பாவங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? 3 தடவை கேட்கிறார்கள். அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்கள்லேயே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், இறைவனுக்கு இணை வைத்தல் தான். அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான பாவம், இறைவனால் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார். நீங்கள் அந்த இணை வைப்பிலே போய் சாதாரணமாக போய் நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய அமல்கள் அனைத்துமே வீணானதாக போய்விடும். அதனால் இறை தூதர்களுடைய பல அறிவுரைகள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்க. வலக்கத் பவஅனா லி இப்ராஹீம மகானல் பைத் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷையா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சிறப்பானவர்கள், எவ்வளவு சிறந்தவர்கள்.
அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவருக்கு இந்த காபத்துல்லா பக்கத்திலே ஒரு இடத்தை நாம் குடி அமர்த்திய போது நாம் சொன்னோம், நீ எனக்கு இணை வைத்து விடாதே. எவ்வளவு பெரிய கட்டளைகள், மிக முக்கியமான ஒரு கட்டளையாக அல்லாஹ் சொல்கிறான். நபி இப்ராஹிமே, நீ உன்னை அல்லாஹ் நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய உன்னை நீ சிறந்தவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஷிர்க் என்பது உன்னிடத்தில் வந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொல்கின்ற பொழுது சொல்கிறார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்னஷ்ஷிர்க லظுல்முன் அலீம். என்னுடைய அன்பிற்குரிய மகனே, இணை வைத்து விடாதே, அது பயங்கரமான அநியாயம். நீ செய்கிற அநியாயத்திலேயே மிக பெரிய அநியாயம், அக்கிரமம் எதுவென்று சொன்னால், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணையாக யாரையும் உங்க உள்ளத்தில் நம்பிக்கை வருவது, அதை செயல்படுத்துவது, இவைகளெல்லாம் அல்லாஹுவால் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சிறு குழந்தையிலேயே அந்த கருத்தை விதைக்கிறார். மக்த மதரசாவிலும் சரி, படைத்த நம்ம இறைவனுடைய அந்த அடிப்படையான கொள்கையை பிறந்த குழந்தையில் இருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த ஷிர்க் இல்லாமல் இருந்தால்தான் மறுமையில் நாம் வெற்றி அடைய முடியும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள், படைத்தவனை வணங்கக்கூடியவர்கள், இறை இல்லங்களை கட்டியிருக்கக்கூடியவர்கள், ஆனால் அவர்களிடத்தில் நிறைந்து இருக்கக்கூடியவைகள் ஷிர்க், இணை வைத்தல். எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பள்ளியாசல்களை பார்த்து அழகா பல பள்ளிகளில் எழுதி கூட வைத்திருப்பார்கள், அன்னல் மசாஜித லில்லாஹ் ஃபலா தது மஅல்லாஹி அஹதா. இறை இல்லங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியவை, அவனுடன் யாரையும் நீங்கள் சேர்த்து பிரார்த்தனை செய்யாதீர்கள். அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும்தான் நீங்கள் கையேந்த வேண்டும். இது திருக்குர்ஆனுடைய கட்டளை. பல பள்ளிகளில் எழுதப்பட்டிருக்கிறது, பல பள்ளியாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் பாருங்கள், அந்த இறை இல்லத்தின் உள்ளே இருந்து கொண்டே இணை வைப்பின் பாடல்களை படித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையான்னு பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அந்த கஃபாருல் ஹதாயா வ துனூபில் மூபிகாத், நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள். கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வ துனூபில் மூபிகாத், அழித்து விடக்கூடிய பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர்கள் நீங்கள் தான். இறை இல்லங்களில் இருந்து கொண்டு படைத்த ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டிய இடத்திலே, பிரார்த்தனை செய்ய வேண்டிய இடத்திலே போய் அங்கே சுபஹானம் ஓதுவது என்ற அந்த பாடல்களில் படைத்த இறைவனிடத்தில் கையேந்த வேண்டியவர்கள் நபிகள் பெருமானார் அவர்களிடத்தில் கையேந்துகிறார்கள். ஷிர்க் என்ற இணை வைத்தை கொண்டு போய் சேர்த்துப்பார். நம்பிக்கையை பார்த்தீர்களா? அவருடைய உள்ளங்களில் இருந்த எண்ணத்தை பார்த்தீர்கள். சில இடங்களுக்கு அதனுடைய பொருள்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சிலர்களுக்கு எடுத்து சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் உள்ளே இருக்கிறது. இது போன்ற நம்பிக்கை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வருகை தந்து இருக்கின்ற பொழுது அந்த மக்களிடத்திலேயும் இருந்திருக்கிறது. ஷிர்க்குடன் இணைந்த இறை நம்பிக்கை. நபிகளார் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள், அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களும் இது போன்ற இணை வைப்பு காரியங்கள் தான் இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறார். எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது, இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நீங்க நம்ம பயான் பண்ணுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும் கையேந்துங்கள், படைத்தவனை மட்டும் வணங்குங்கள் அப்படின்னு நம்ம போய் சொன்னோம்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு விதமா பார்ப்பார்கள். அவுலியாக்களின் சிறப்புகள், அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அல்லாஹ் சொல்கிறான், ஹிப்பூன கஹுப்பில்லாஹ், அல்லாஹ் நேசிப்பதை போன்று அவர்களை நேசிக்கிறார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், யார் அல்லாஹுவை உண்மையான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை கடுமையாக நேசிப்பார்கள். ஹிப்பூன கஹுப்பில்லாஹ், அல்லாஹ் மேல எவ்வளவு
நம்பிக்கை நாம் வைக்க வேண்டுமோ அதை விட கூடுதலான நம்பிக்கையை இந்த ஷிர்கிலே வைக்கிறார்கள். அந்த இணை வைப்பு தெய்வங்களின் மீது அவர்கள் வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். நாம் அப்படி வைத்திருக்கிறோம். படைத்தவனை பற்றி நாம் பேசுகின்ற போது திருமறை குர்ஆனுடைய முதல் வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று படிக்கிறோம், ஓதுகிறோம். அல்ல ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையின் பொருள் அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையும். அவனுக்கு நிகரான அன்புக்குரிய இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. இந்த வசனத்தை, இதனுடைய கருத்தை படித்திருந்த நாம் அல்லாஹுவை நேசிப்பதை போன்று அல்லாஹ் எப்படி அளவற்ற அருளானோ அதை விடவும் அருள் நிறைந்தவர்களாக இங்கு இருக்கக்கூடிய அவுலியாக்கள் நாம் நினைக்கிறோம். நமக்கு என்ன தேவை இருந்தாலும் படைத்தவனிடத்தில் கேட்க வேண்டும். படைத்தவனிடத்தில் கேட்பதில்லை. போய் நேரா போய் அங்க இருக்கக்கூடிய அவுலியாக்களிடத்துல போய் கேட்டோம்னா அவர் நமக்கு வாங்கி தந்து விடுவார், அல்லது அவரே நேரடியாக நமக்கு கொடுத்து விடுவார். அப்ப என்ன நம்பிக்கை அவர்களிடத்தில் ஆழமாக பதிந்திருக்குமா? அல்லாட்ட கேட்டா அல்லாஹ் தரமாட்டான். நம்ம அவுலியாக்களிடத்தில் போய் கேட்டோமே ஆனால் நம்முடைய நோய் போயிரும், நம்முடைய கஷ்டங்கள் போயிரும், நம்முடைய சிரமங்கள் போய்விடும். படைத்த இறைவனை விடவும் அவர் மிகப்பெரிய அருளாளர், அன்புடையோர் என்று நினைத்துக் கொண்டுதானே அங்கே போகிறார்கள். ஏன் படைத்தவன் இறந்து விட்டானா? படைத்தவனிடத்தில் இருக்கக்கூடிய ஹசானாக்கள் எல்லாம் குறைந்து போய் விட்டதா? அல்லது தரமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானா? ஃபைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅதாஇ இதா தஆனி. என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அவருக்கு சொல்லுங்க, நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். அவர்கள் கேட்டார்களே ஆனால் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்கிறார். வயா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டிருந்த, அக்கிரமம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இவ்வளவு வசனங்கள்லாம், இந்த வசனங்களை எல்லாம் நாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த அருளின் மீது அந்த நம்பிக்கை வைக்காமல் எங்கே ஓடுகிறோம்? இறந்தவர்களிடத்தில் போய் கையேந்தி அவர்களிடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தந்து விடுவார். அதற்கு நிறைய மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத, அறிவுக்கு பொருந்தாத நிறைய உதாரணங்களை சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடிய ஆலிம்களையும் பார்க்கிறோம். ஏன் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்கக்கூடாது என்று தெரியுமா? ஒரு தோசையை நீங்க சுட வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக நெருப்புல போய் ஊற்ற முடியாது. அதுக்கு இடையில ஒரு தோசை கல் வேணும். அந்த கல்ல நீங்க மாவை ஊத்தினாதான் தோசை உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் அல்லாட்ட நேரடியாக, அவன் அல்ல மிகப்பெரிய பவர்ஃபுல்லானவன், அது இடையில அவுலியாக்கள் என்ற அந்த கல் இருந்தா தான் உங்களுக்கு உண்மையிலே தோசை கிடைக்கும். அதனால்தான் நாங்க அவுலியாக்களின் மூலமாக அல்லாஹ்வை கேட்கிறோம் அப்படிங்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அவன் தோசைக்கல்லை நம்ம எடுத்துட்டு அந்த மாவு கொண்டு போய் நெருப்புல போய் ஊத்துனோம்னா நெருப்பு அணைஞ்சு போயிருமே. எல்லாம் போய் நீங்க நேரடியாக கேட்டா எல்லாம் இல்லாம போயிடுவானா? ஏதாவது கொஞ்சமாவது பொருத்தமாக இருக்கிறதா என்று பாருங்கள். இது மாதிரியான உருப்படாத சில உதாரணங்களை சொல்லி மக்களை என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நீங்கள் கேட்டு விடாதீர்கள். நீங்க அங்க போங்க, அவங்க என்ன வேண்டுமானாலும் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு வாங்கி தந்துடுவாங்க. அல்லாஹ்ட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு இல்லைன்னா உடனே எங்க போயிடுறாங்க? அல்லாஹ்கிட்ட வந்து பரிந்துரை செய்வதற்காக வேண்டி என்று அவுலியாக்களுக்கு பின்னால் ஓடி போய் விடுகிறார். நபிகளார் என்றாவது அப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா? திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எங்காவது அப்படி இருக்கிறதா? அல்லாஹும்ம, அந்த வாசகம் இறைவா, ரப்பனா, எங்களை படைத்தவனே. நபிகளார் நமக்கு சொல்லி தந்த அனைத்து பிரார்த்தனைகளையும் பார்த்தால் அல்லாஹுவை விழித்து அல்லாஹ்விடத்தில் கேட்கும் விதமாகத்தான் சொல்லி தந்திருக்கார். வேற மனிதர்களிடத்தில் போகிற மாதிரி இல்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அல்லாஹுவை நேசிப்பதை போன்று அல்லாஹ் எப்படி தருவானா அதை விடவும் அதிகமாக தருவார் என்ற நம்பிக்கை என்ற ஷிர்கின் பக்கம் போகிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வதை நீங்கள் பாருங்கள். வைதா துக்கிரல்லாஹு வஹதஹு இஸ்மாஸத் குலூபில்லதீன லா யுமினூன பில்லாஹிரா. அல்லாஹுவை மட்டும் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் சுருங்கி போய் விடுகிறது. எனக்குத்தால அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அவுலியாக்களை பற்றி எதுவும் பேசுறது இல்லையே. வைதா துக்கிரல்லதீன மின் தூனிஹி இதாஹும் யஸ்தப்சிரூன்.
அல்லாஹ் அல்லாதவர்களை பற்றி அவர்கள் குறிப்பிடப்பட்டால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இப்படி அவுலியாக்களை பற்றி பேசும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஒரு கூட்டத்தினருக்கு வருகிறது. படைத்தவனை மட்டும் கேள், அவனிடத்தில் மட்டும் பிரார்த்தனை செய், அவனை மட்டுமே வணங்கு, அப்படி அல்லாஹ்வை மட்டும் சொன்னா அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சுருங்கி போய் விடுகிறது. பாருங்க, தர்கா வழிபாடு உள்ளவர்கள், ஷிர்கிலே ஊறி திளைத்தவர்கள், இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த மாதிரி பயான் பண்ணும் போது அவங்களுடைய முகம் எப்படி மாறுகிறது பாருங்க. ஏதான் அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ்வை மட்டும் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் சுருங்கிரும். உண்மையான மூமின்கள் சந்தோஷப்படுவாங்க. ஷிர்கிலே ஊறி போனவன் அல்லாஹ்வையும் சொல்லணும், அவுலியாக்களையும் சேர்த்து சொல்லணும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இதா துஅல்லாஹு வஹதஹு கஃபர்தும் வ யுஷ்ரக் பிஹி துமினூன். அல்லாஹ்வை மட்டும் பேசப்பட்டால் நீங்கள் மறுக்கிறீர்கள், அதோடு அல்லாஹ்வோட இணை வைத்து பேசப்பட்டால் நம்பிக்கை கொள்கிறீர்கள். இதெல்லாம் யாரு? அன்றைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்கீன்களை பற்றி அல்லாஹ் பேசும் வார்த்தைகள். அல்லாஹ்வை மட்டும் சொல்லும் போது நம்பிக்கை கொள்ள மறுக்கிறான். அவர்களோட அவுலியாக்கள், அந்த கதைகள், இந்த கதைகள் எல்லாம் அள்ளி வாரி இறைப்போம் என்று சொன்னால் அப்போது இறை நம்பிக்கை கொள்கிறார். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா கண்டிக்கும் வசனங்கள். படைத்த இறைவனை மட்டுமே நீ சிந்திக்க வேண்டியவன், படைத்த இறைவனிடத்தில் மட்டுமே கையேந்த வேண்டியவன். இணை வைப்பு என்று நீ போகக்கூடியது அல்லாஹுக்கு நாள் மிகவும் கோபத்திற்குரியது. அன்றைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் இது போன்ற கொள்கையில் தான் இருந்தார்கள். இங்கே எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு என்ன சொல்வார்கள் தெரியுமா? அவுலியாக்களை பற்றி சொல்லும் பொழுது, மகான்களை பற்றி சொல்லும் பொழுது, அவங்கெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப சொல்லுவார், யார் சொன்னது? அந்த மகான்கள் எவ்வளவு அற்புதங்களை, எவ்வளவு மோஜிசாத்துகளை, கராமத்துகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவங்க சாதாரண மனிதர்கள் கிடையாது, அவங்க நிறைய அற்புதங்களை செய்தவர்கள், நிறைய சக்திகளை கையில் வைத்திருப்பவர்கள். இப்படி நிறைய கதைகளை நிறைய சொல்லி இருக்கிறார். அதில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாகூர் சாகுல் அமீர் ஆண்டவர், அவரை பற்றி நிறைய கதைகள், ஆதாரம் இல்லாத கதைகள் இணையதளத்தில் நிறைய உலா வருகிறது. சாகுல் அமீது நாயகம் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? உள்ளத்துல பதிய வைக்கிறான். மிகப்பெரிய அற்புதங்களை செய்பவர். அவர் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே செய்தவர். அவர் சொல்லுகிறார், வயிற்றின் உள்ளே இருக்கின்ற பொழுது அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டதார். உடனே உள்ளே இருந்தே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அவங்க வாப்பாக்கு அந்த நோய் நிவாரணத்தை அவர் பெற்று தந்தார். உள்ளே இருக்கும்போது வெளியில என்ன நடக்குன்னு இந்த உலகத்துல எந்த பிள்ளைக்கும் தெரியாது, நமக்கும் கூட உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸ்கேன் எடுத்து பார்க்க தான் தெரியணும். நம்ம அதுல என்ன நடந்துகிறது, என்ன நினைக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியுமான்னா கண்டிப்பா தெரியாது. ஆனா சாகுல் அமீது நாயகம் என்ன செய்தார்களா? வயிற்றின் உள்ளே இருந்து கொண்டே வாப்பாக்கு உடம்பு முடியல, உள்ளில் இருந்தே பிரார்த்தனை செய்து அந்த நோயை போனார். அடுத்த ஒரு கதை எழுதியிருக்கிறார்கள். அவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் பாத்திரங்களை எல்லாம் கழுவி கொண்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு பாத்திரம் கணத்துக்கு உள்ள கொண்டு போய் விழுந்துருச்சு. 6 மாத கருவாக இருந்த அவர் தன்னுடைய கராமத்தினால், அற்புதத்தினால் அந்த பாத்திரம் நிறைய தண்ணீருடன் கிணத்திலேருந்து மேலே கொண்டு வந்து அவர் தாய் கொண்டு போய் கொடுத்தார். இதெல்லாம் எதற்கு உங்களுக்கு பதிய வைக்கிறார்கள்? இப்படி எல்லாம் மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யும் ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. எனவே நீ என்ன தேனாலும் போய் நீ கேட்கலாம். அடுத்த ஒரு கதையை சொல்கிறார்கள். இவருடைய அற்புதங்கள் எங்கிருந்து துவங்குகிறது? இவர் பிறக்கின்ற பொழுது அவங்களுடைய தாயிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து ஒரு சிறந்த மகன் பிறக்க போகிறான்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்து அது பத்தாது என்று ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். அவர்களும் வந்து சொல்லுகிறார்கள் அவங்களுடைய தாயிட்ட ஒரு சிறந்த மகன் பிறக்க போறான். சரி, அவரும் பத்தாது அப்படிங்கிறதுக்கு இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்களாம். பிறந்ததற்கு பிறகு பிள்ளையை தூக்கி அவருக்கு அப்துல் காதிர் என்று பெயரை வைத்து பக்கத்தில் வச்சுட்டு மறந்து போய்விட்டார். ரசூலுல்லாஹ் வருகிறார்கள், ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க. நிறைய கதைகள். அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போனார்களாம். மாணவர்கள் வந்து அங்கிருந்த பையனே கொஞ்சம் நவண்டு உட்காருப்பா, முக்கியமான ஆள் வந்து இருக்காரு, இடம் கொடு. மாணவர்கள் போய் சொன்னாங்க, அவங்களுக்கு வேலை இல்லை பாருங்க.
இப்படிப்பட்ட இது போன்ற கதைகளை சொல்லி அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் தெரியுமா? நபிகளாருடன் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய எல்லாரும் தொடர்பு இருக்கக்கூடியவர்கள். அடுத்து ஒரு பெரிய கதையை சொல்வார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம், இவ்வளவு பெரிய இடம் நாகூருக்கு கிடைச்சதுக்கு பின்னணி என்ன தெரியுமா? சோழ மன்னர் அவருக்கு பெரிய நோய் இருந்து அந்த நோயிலிருந்து மீளாமலே இருந்தார். உடனே சாகிலமிட்ட போய் கேட்ட உடனே அவர் உடனே தன்னுடைய நாணக்கண்ணா பார்க்கிறார். என்ன செய்யப்பட்டிருக்கு? இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு புறாவுல ஊசி எடுத்து குத்தி 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 அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூனியத்தை செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உடனே அந்த புறாவை எடுத்துட்டு வர சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஊசியெல்லாம் ஒவ்வொன்றாக உருவி எடுத்து அந்த சூனியத்தை எடுத்து விட்டார்கள். அவர் நல்லா ஆயிட்டாரு. அவர் தான் இவ்வளவு பெரிய ஏக்கர் நிலத்தையும் எழுதி கொடுத்தார் அப்படின்னு. சூனியம் அடுத்தவர்களை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அதையெல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல் சாகுலமினானவர்கள். சூனியம் எல்லாம் செய்ய முடியுமா? அது பித்தலாட்டக்காரர்கள் பொம்மையில வைத்துக் கொண்டு தலையில திருவிடம்னா நம்ம தலை செத்து போயிடும், உள்ள கையை பிடிச்சி ஆட்டினோம்னா என்று படங்களில் கதைகளில் சொல்லி வைப்பார்கள். யாருக்காக செய்ய முடியும்டா? இப்படிப்பட்ட சூனியத்தை செய்ய முடியும் என்றால் உலகத்தில் எவனும் பெரிய எவனும் உலகத்தில் வாழவே முடியாது. இங்கே இருக்கக்கூடிய எத்தனை எதிர்கட்சியில் இருக்கிறார், ஆளுங்கட்சியும் இருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கு மத்தியில் எத்தனையோ சண்டைகள் வருது. சனியை தொலைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறான். ஏன் மோடிக்கு செய்ய வேண்டியதானே? இஸ்லாத்துக்கு எதிரான எத்தனையோ காரியங்களை செய்யறான். அமித்ஷா இருக்காரு, எல்லாருமே இதுல சூனியத்துல மிகப்பெரிய டிகிரி எல்லாம் பெற்ற கேரளாவில் இருக்கக்கூடிய தங்கள்லாம் இருக்கான. ஒன்று தலையை அப்படி அப்படின்னு தருவ வேண்டியதானே? கை எப்படி பிடிச்சி இழுக்க வேண்டியதானே? செய்ய முடிஞ்சா? எத்தனை ஆளுங்கட்சிகள் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரன் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியதானே? ஒரு கட்சியில இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியில் பிடிக்காதவனுடைய தலையை திருவ வேண்டியதானே? அவனுக்கு ஏதாவது சூனியம் செய்ய வேண்டியதானே? ஒன்னும் யாரும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆற்றலை அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்கவில்லை. அப்படி இதெல்லாம் இணை வைப்பு ஷிர்க். இறைவனுக்கு இருக்கும் ஆற்றலை எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுப்பதும் இணை வைப்பு. இதையெல்லாம் மிகப்பெரிய ஆற்றலை பெற்றவர்கள் என்று என்ன செய்கிறார்கள்? இந்த மாதிரி அவுலியாக்களை பற்றி உங்களுக்கு நிறைய கதைகளை சொல்லி சொல்லி அவங்கள்ட்ட போய் கையேந்துங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டீர்கள் என்று சொன்னால் எல்லா அற்புதத்தையும் செய்து விடுவார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹ், அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கல. எப்ப வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கவில்லை. படைத்த இறைவன் அவன் சொன்னால் அந்த அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் திருக்குரானை நீங்கள் எடுத்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைத்தடி ஒரு அற்புதம். அந்த கைத்தடியை கீழே போட்டவுடன் அது பாம்பாக மாறியது. இந்த பாம்பாக மாற்றும் ஆற்றல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறதா? குரானை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், மா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவை உனது வலதுகரத்தில் இருக்கக்கூடிய அது என்ன? ஹி அசாயா தவக்கவு அலைஹா, இந்த இது என்னுடைய கைத்தடி, அதை நான் ஊன்றி செல்வேன், இலைதலைகளை ஆடுகளுக்கு பறித்து போடுவேன். இதுதான் இந்த கைத்தடியில. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், இந்த கைத்தடியை கீழே போடு என்று சொன்ன உடனே அது உடனே பாம்பாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து போய் விடுகிறார். லா தகப், பயப்படாத, திரும்பவும் கைத்தடியா மாற்றிடுவேன். இந்த கைத்தடிக்கு இந்த அற்புதத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ் கொடுக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கொடுக்க முடியுமா? அவங்க எத்தனையோ தடவை இந்த கைத்தடியை வைத்திருந்தார்கள், கீழே போட்டிருக்கிறார்கள். பாம்பாக அது மாறியதா? மாறாது. அது எப்போதுமே பாம்பாக மாறாது. அல்லாஹ் சொன்னான்டா அது என்னவா மாறணுமோ அது மாதிரி மாறும். ஒரு கட்டத்தில் கைத்தடியை வைத்து அடி என்று சொன்னார்கள், நீரூட்டு பீரிட்டு வந்தது. குர்ஆன்ல நீங்கள் பார்க்கிறீங்க. அங்க என்ன செய்யல? அந்த கைத்தடி பாம்பா மாறல. ஏன்னா அல்லாஹ் சொல்லல. அடுத்த அதே கைத்தடியை கடலில் அடிக்க அல்லாஹ் சொல்லுகிறான். அடிக்கும் போது அது மிகப்பெரிய பிளவாக ஆகி பெரிய வழியாக காட்டியது. அப்ப நீரூட்டாக அது எடுக்கல. அந்த கைத்தடிக்கு ஒன்னுக்கு இது மட்டும்தான் செய்யல. அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதுதான் நடக்குமே தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுக்கு கூட தெரியாது. நபிமார்களுக்கு கிடையாது. அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது.
நிறைய நபர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில், அல்லாஹ்வின் தூதர் அவரை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பாலைவனத்தில் ஒரு நீரூற்றை ஏற்பட செய்யும், ஒரு பேரித்தம்பழம் தோட்டம், திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்து, ஒரு தங்கத்தினாலான ஒரு வீட்டை நீ எனக்கு காட்டு, வானத்திலிருந்து ஒரு புக்கை நீ கொண்டு வா. இப்படி எல்லாம் அற்புதத்தை காட்டுனா நாங்க ஈமான் கொள்கிறோம், இஸ்லாத்தில் ஏற்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் அன்றைய முஷ்ரிக்கீன்கள் கேட்டது, இந்த மாதிரி எல்லாம் அற்புதங்கள் செய்து காட்டு, நான் ஈமான் கொள்றோம் அப்படின்னு. குல் சுப்ஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா. அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், அல்லாஹ் மிக தூய்மையானவன், நான் மனிதனாகவும் தூதராகவும் தானே இருக்கிறேன், எனக்கு எந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லு. ஜி பாபும் சொல்லிட்டு உடனே இந்த ஒரு தங்க தோட்டம் நபிகளாரால் செய்து காட்ட முடியுமா? செய்து காட்ட முடியாது. அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், நான் மனுஷன், உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம், நான் தூதர், இறைவனிடத்தில் இருந்து செய்தியை பெற்று வர்றவன். ஆனால் நீங்கள் அந்த செய்தியை பெற்றவர்கள், மற்றபடி நீனும் நானும் ஒரே மனிதனை போன்றவர்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்ல சொல்கிறார். எந்த விதமான ஆற்றலும் நபிமார்களுக்கு கிடையாது. நீங்கள் அந்த காலத்திலே இருந்தவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்தார்களே, அவர்கள் எல்லாம் யார்? அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறானே அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் எல்லாம் சிலைகளாக இருந்தார், அதனால அல்லாஹ் கண்டிக்கிறான். மகான்கள் நல்லவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்ல, இன்னல்லதீன ததுஊன மின் துனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும். அல்லாஹ் அல்லாத யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்கள் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான், அவங்களும் மனுஷன்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், சிலைகளை மட்டும் பேசல, நல்ல மனிதர்களை இடத்திலேயும் அவர்கள் கையேந்தி கொண்டிருந்தார்கள், அவர்களிடத்திலேயும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அதையே அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறார். அவங்க யாரும் சிலைகளாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, உங்களை போன்ற மனிதராகத்தான் இருந்தார்கள், அவர்களிடத்தில் இவர்கள் போய் கையேந்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உலகத்திலே இது போன்ற நடவடிக்கைகளை கண்டிக்கும் விதமாக பல அறிவுரைகளை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறாங்க. பாருங்க, இதுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவடியார்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இதா மாத்தல் அப்து சாலிஹ் அல் ரஜுலு சாலிஹ், ஒரு நல்ல அடியார் இறந்து விட்டார் என்று சொன்னால் பனவு அலா கபரியும் மஸ்ஜிதா, அவருடைய கபருக்கு முன்னால் ஒரு வணங்கும் இடத்தை தயார் செய்தார்கள். இவங்க யார் தெரியுமா? உலாயிக ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும் மோசமானவர்கள் என்று நபிகளார் சொன்ன செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ இதை அன்றைய காலத்தில் செய்தார்கள். நல்ல மனுஷனாக இருக்கக்கூடியவர் யாராவது இருந்தாலும் அவர்களை என்ன செய்கிறார்கள்? இறந்த உடனே கபரை கட்டி வைத்துக் கொண்டு அவர்களை வணங்கும் இடமாக அதை ஆக்கி விடுகிறார்கள். அதனால் நல்ல மனிதர்கள், எத்தனை பேர்கள் நல்ல மனிதர் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த நல்ல மனிதர்கள் ஏகத்துவ கொள்கையை சொன்னவர்கள் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய உண்மையாக எழுதப்பட்டிருந்த அந்த நூல்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள். அத்தௌஹீத் அத்தௌஹீத், ஏகத்துவம் ஓரிரை கொள்கை, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே பற்றி பிடித்துக் கொள் என்றுதான் அவருடைய பிரச்சாரம் எல்லாம் இருந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரின் சொன்ன அடிப்படை நடக்க வேண்டும் என்று சொன்னதுதான் அவருடைய பிரச்சாரமாக இருந்திருக்கிறது. குன்யத்து தாலிபீன் என்ற அவருடைய நூலை நீங்கள் படித்து பாருங்கள், அதெல்லாம் தெளிவா சொல்ற. ஆனால் அவர்களை என்ன செய்து விட்டார்கள்? இன்று கனவுலாக ஆக்கப்பட்டு அவர்களுக்கு பல இடங்களில், அவர் பகதாதில் இருந்தாலும் சரி, இங்கே தமிழகத்தில் என்ன செய்ய ஒளி செய்ய வந்தாரு, வெத்தலை போட்டாரு, அதை போட்டாருன்னு சொல்லிட்டு அங்கேயும் கபஸ்தானை கட்டி வைத்து வணங்குபடமாக ஆக்கிட்டார். நபிகளார் அதைத்தான் சொன்னார்கள், இது போன்ற நல்லவர்கள் இறந்து விட்டார்கள், ஆனால் அவருடைய கபரில் மஸ்ஜிதை கட்டி வணங்கும் இடமாக ஆக்கி விடுகிறார்கள், இவர்கள் உலகத்திலேயே மிகவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. இது பயங்கரமான ஒரு ஷிர்க், அல்லாஹ்விடத்தில் கையேந்து இருக்க வேண்டியது. நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த அவுலியாக்களை விட 1000 மடங்கு மேலானவர்கள் இறை தூதர்கள். இப்ப இருக்கக்கூடிய அவுலியாக்களுக்கு பலர்களுக்கு வரலாறே கிடையாது. குரங்கு மஸ்தான் அவுலியாக்கு வரலாறு உண்டா? பீடி மஸ்தான் அவுலியாக்கள் இவங்கெல்லாம் நல்லவர்கள் என்பதற்கு ஆதாரம் உண்டா?
இப்படி எல்லாம் நிறைய அவுலியாக்களுடைய பெயர்கள் நாம் பார்த்தாலே சிரிக்கக்கூடிய பெயர்களை வைக்கப்பட்ட நிறைய அவுலியாக்கள் இருக்கிற ஆதாரம் கிடையாது. ஆனா அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட இறை தூதர்கள் இதுக்கு முன்னால் எவ்வளவு பேர் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, முஷ்ரிக்கீன்களினால் எவ்வளவு தொல்லைகள் கொடுக்கப்பட்டது, உடல்நலம் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, நபி தோழர்களுக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. எங்கேயாவது என்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரில் போய் நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, எங்களுடைய கஷ்டத்தை போக்கிருங்கன்னு கேட்டதாக ஏதாவது ஒரு செய்தியை குர்ஆன்ல நீங்கள் படித்திருக்கிறீர்களா? நபி வழியில் படித்திருக்கிறீர்களா? இப்ராஹிம் நபி என்ன சொன்னார்? ஃபைதா மதில்து ஃபஹுவ யஸ்ஃபீன். இதான் குர்ஆன் சொல்லுகிறது. நான் நோயாளியாக ஆகிவிட்டால் அவன்தான் எனக்கு நிவாரணம் அளிப்பான். நிவாரணம் அளிக்கிறவன் அல்லாஹ் அப்படிங்கிறத இப்ராஹிம் நபி சொன்னார். இப்ராஹிம் நபிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது நோயாளியாக இருந்தால் அல்லது நோயாளி கொண்டு வரப்பட்டால் அவர்கள் போய் சந்தித்தால் அது ஹபில் பாஸ ரப்பன்னா ஷிஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. அது ஹபில் பாஸ ரப்பன்னாஸ், மனிதர்களின் இரட்சகனே, சிரமங்கள் கஷ்டங்களை போக்கக்கூடியவனே, இஷ்ஃபி நீ நிவாரணம் அளி, அந்த ஷாஃபி நீனே நிவாரணம் அளிக்கக்கூடியவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க உன்னை தவிர வேறு எந்த நிவாரணமும் இல்லை, எந்த நோயையும் விட்டு வைக்காத ஒரு நிவாரணத்தை தார். இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செஞ்சார். அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்தார். உங்களுக்கு உடம்பு முடியல, காய்ச்சல், தலைவலி, ஏதோ முடியாத படைத்தவன் இடத்தில் தான் நீங்கள் கேட்கணும். போய் எங்க போயிடலாம், தர்காவில் போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு உடம்பு முடியலன்னா ஒரு வாரம் 10 நாள் அங்கே போய் படுத்துக்கிறான். ஏன்னா அவர் நோய் நிவாரணத்தை நமக்கு தருவார் என்று நம்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காட்டலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை நமக்கு சொல்லித்தரலையே, தன்னுடைய தோழருக்கு சொல்லித்தரலையே, அவர்களும் செய்யவில்லையே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கபரை கட்டி வைத்துக் கொண்டு அங்க போய் கையேந்தி கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் நபிகளார் செய்த மிக முக்கியமான ஒன்று சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. அவருடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், வலா கபரன் முஸ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, உயரமாக இருக்கும் எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டுவார், அது எல்லாத்தையும் சமமா உடைச்சு எறிந்து விட்டுவார். யாருடைய கபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நல்லவர்களுடைய கபராக இருந்தாலும் சரி, எல்லாம் சமமாக ஆக்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அபுல் ஹய்யாஜ் என்பவரிடத்தில் சொல்லி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு எந்த பணியை கொடுத்தால் அதே பணியை உனக்கு கொடுக்கிற, எல்லாத்தையும் சமமா உடைச்சு எரிந்து விட்டுவார். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஷிர்க் யாரிடத்திலையும் வரக்கூடாது, எந்த ஊரிலையும் இருக்கக்கூடாது என்பதை உடைத்தெறிய சொன்னார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு குட்டி குட்டி தர்காக்களை வைத்திருக்கிறோம். ஃபேமஸாக ஒரு பெரிய தர்காக்கள் நாகூரில் ஒன்று வச்சிருப்போம், ஏர்வாடில் ஒன்று வச்சிருப்போம், டெல்லியில் அஜ்மீரில் ஒன்று வச்சிருப்போம். இப்படி தர்காக்களை நிறைய உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தர்காக்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் படைத்த இறைவனிடத்தில் போய் நீ கையேந்து, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் படைத்த இறைவனிடத்தில் போய் நீ கேள். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. ஆனால் கபருல அங்க போய் கேட்கிறது, ஏதாவது குழந்தை இல்லையா உடனே ஓடு. நீ நாரதராக்கு போனீங்கன்னா உடனே அவர் குழந்தை பாக்கியத்தை தருவார். அவருக்கே பிள்ளை இல்லை என்பது வரலாறு. அவருக்கே பிள்ளை இல்லை, வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிள்ளை இல்லைன்னு தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனா அவர்கிட்ட போய் நீங்க கேட்டி என்று சொன்னால் அவரு குழந்தையை கொடுப்பார். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? யஹப்பு லிமன் யஷாஉ இனாஸன் வ யஹப்பு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் பெண்ணை சேர்த்து கொடுக்கிறான், தான் நாடியவர்களை மலடியாகவும் ஆக்கி விடுகிறார். இது திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. குழந்தை தரும் பாக்கியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கு, அவன் தான் கொடுக்கிறான். இப்ப யார்கிட்ட போய் நீங்க கேட்கணும்? அந்த அதிகாரம் படைத்தவன் யார்? அல்லாஹ். அந்த அதிகாரத்தை கொண்டு போய் யாரிடத்தில் போய் கொடுக்கிறோம்? அவுலியாக்கள் இடத்துல போய் கொடுக்கிறோம். அங்க போய் தொட்டியை கட்டி வைத்து விடுகிறோம். அங்கு இருக்கக்கூடிய எதையாவது ஒன்றை வாங்கி சாப்பிட்டு விடுகிறோம். இவை எல்லாம் சாப்பிட்டால் நமக்கு குழந்தை வந்து விடும், அங்கே போய் தங்கிவிட்டால் குழந்தை வந்து விடும், அவரிடத்தில் கையேந்தி விட்டால் குழந்தை வந்து விடும். இது ஷிர்க் இல்லையா? இது இறைவனிடத்தில் இருக்க அதிகாரத்தை அப்படியே கொண்டு போய் அங்கே கொடுப்பது இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வீடுகளில் எல்லாம் பரக்கத்துக்காக நாம் வைத்திருக்கிறோம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம்.
ஆயத்துல் குர்சி. இந்த குர்சியினுடைய பொருள் என்ன? அல் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன், எப்போதும் உயிருடன் இருப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட இறந்து போனவர்கள் தான். அவை மித்த, நீ இறந்து விட்டால் அவர்கள் மட்டும் உயிருடன் இருப்பார்களா? இன்னக்க மையத்தும் இன்னஹும் மையத்தும், நபியே நீனும் மையத்து தான், அவர்களும் மையத்து தான், எல்லாரும் இறந்து போகக்கூடியவர்கள் தான். குல்லு நஃப்ஸுன் ஸாயிகத்துல் மௌத், எல்லாம் இறந்து போனவர்கள், யாரும் உயிரோடு நிரந்தரமாக இருக்க முடியாது அல்லாஹ்வை தவிர. ஆனால் இன்றும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். அது எப்படியும் மண்ணுக்கு உள்ளே புதைக்கப்பட்டு பல நூற்றாண்டுகள் ஆனதற்கு பிறகு உள்ளே உயிருடன் இருக்கிறார்கள். கையேந்தினீர்கள், ஆனால் நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் அவருடைய காதுல கேட்க நினைக்கிறீங்க. இது ஷிர்க் இல்லையா? அல்லாஹ் தான் சொன்னான் சமீஉல் அலீம், அனைத்தையும் கேட்கக்கூடியவன். அந்த பண்பு அல்லாஹ் தவிர யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு இந்த மைக்கை நான் ஆஃப் பண்ணிட்டோம்னா கடைசியில் இருக்கக்கூடிய யாருக்கும் காது கேட்காது. மைக் இருந்தால் தான் கேட்கும். அதே நேரத்தில் பூமிக்கு உள்ளுக்குள்ள போய் மண்ணலி மூடி விட்டோம் என்று சொன்னால் என்னால் பேசவும் முடியாது, பேசியவர்களுடைய இதை யாரையும் கேட்க முடியாது. இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இறந்து போய் எத்தனையோ வருடங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்ட ஒருவரிடத்தில் போய் கேட்கிறோம், அவருக்கு கேட்கும். எப்படி கேட்கும்? படைத்த இறைவன் அவர், அல்லாஹ்வுடைய ஆற்றல் பெற்றவர் அவர், அவர்கிட்ட போய் கையேந்தினா கேட்கும் என்று நம்பிக்கை கொள்கிறோம். அதுவும் கூட இப்போ நான் ஒரு ஆள் பேசுவதனால் நீங்கள் எல்லாரும் கேட்க முடியாது. ஒரு 10 மைக்கை வச்சு 10 பேர் பேசினான்னா உங்களுக்கு பிரித்து அறிய முடியுமா? யார் யார் என்ன சொல்லுகிறார் என்பதை விளங்க முடியுமா? முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அவருக்கு முடியும். ஒரே நேரத்தில் போய் அங்கே போய் தர்காவில் போய் எத்தனையாயிரக்கணக்கான பேர்கள் கேட்குறாங்க, எல்லாரையும் கரெக்டாக கேட்டு பிரிஞ்சு என்ன செய்தா பதில் சொல்லுவார். இது யாருக்குள்ள ஆற்றல்? அது சரி, ஒரு ஆள் தமிழில் பேசுகிறார், ஒரு ஆள் மலையாளத்தில் பேசுகிறார், ஒரு தெலுங்கில் பேசுகிறார், ஒரு குஜராத்தில் பேசுகிறாரு. இப்படி ஒரு 10 பேர் 10 மொழியில் பேசினால் உங்களால் விளங்க முடியுமா? ஒவ்வொரு ஆளே பேசினால் முடியுமா? உங்கள் தாய்மொழி எந்த தெரிந்த மொழிகள் 1 2 இருந்தால் அது மட்டும்தான் விளங்கும், மற்றவெல்லாம் உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. ஆனால் இங்கே விளங்கும் என்று நம்புறீங்க. மலையாளத்தில் கேட்டாலும் அந்த அவுளியாவுக்கு தெரியும், தெலுங்குல கேட்டாலும் தெரியும், ஹிந்தியில் கேட்டாலும் அவருக்கு தெரியும், குஜராத்தில் கேட்டாலும் தெரியும், கன்னடத்தில் கேட்டாலும் சரி, ஆங்கிலத்தில் கேட்டாலும், பிரெஞ்சு மொழியில் கேட்டாலும் சரி, சைனா மொழியில் கேட்டாலும் சரி, ஜப்பான் மொழியில் கேட்டாலும் சரி, எவ்வளவு யாரு கேட்டாலும் எல்லா மொழியில டாட்டான்னு பிரித்து அல்லாஹ் பதில் சொல்லிடுவார். நம்புறீங்களா இல்லையா? இந்த நம்பிக்கை ஷிர்க் இல்லையா? அல்லாஹுக்கு மட்டும்தான் நித்திய எப்போதும் உயிருடன் இருப்பவன், அனைத்தையும் கேட்போம், அனைத்தையும் பிரித்தறிந்து பதில் சொல்லக்கூடிய அனைத்து ஆற்றலும் இறைவனுக்கு தான் இருக்கு. இவருக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்பினீர்களேயானால் தெளிவான ஷிர்க். இதுல போய் வீழ்ந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்து போயிடும். வலக்கத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக் வல இன் அஷ்ரக்த லயஹ்பத்துன் அமலுக வல தகூனன மினல் ஹாசிரீன். அல்லாஹ் சொல்கிறான், உமக்கு முன்னால் சென்ற அனைவர்களுக்கும் நான் வழி அறிவித்திருக்கிறேன். நீங்கள் இணை வைத்து விட்டால் உங்கள் அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். முடிஞ்ச அவ்வளவுதான். இங்க போய் இந்த நம்பிக்கை உங்க உள்ளத்தில் வந்து விட்டால் அல்லது கையேந்தி விட்டால் நீ எத்தனை 1000 ஆண்டுகள் நீங்கள் தொழுதாலும் ஒன்றும் கிடையாது. எவ்வளவு தர்மம் செய்து இருந்தாலும் அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. எத்தனை தடவை நீங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாலும் எந்த நன்மையும் கிடையாது. எல்லாம் அழிந்து போய்விடும். இது அல்லாஹ் ஒரு நபி 2 நபி அல்ல, நபிகளாருக்கும் நபிகளார் முன்னிறுத்த அத்தனை தூதர்களுக்கும் சொன்ன கடும் எச்சரிக்கை. இணை வைத்தால் அமல்கள் அழிந்து போயிடும். அல்லாஹ்வுக்கு இருக்கும் ஆற்றலை அடுத்தவனுக்கு கொடுப்பதாக எண்ணினீர்கள், நம்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்துடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு நாம் தொழுத அத்தனைகளும் இல்லாமல் போய்விடும் இல்லையா? அதனைத்தான் நபிகளார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, இங்கே அங்க உள்ள போய் கேட்கிறாங்க. ஒரு சில இடங்களில் தர்காவுக்கு பக்கத்தில் ஒரு கம்பத்துக்கு நட்டி வச்சு அதுல பூவை வைத்துக் கொண்டு அங்கே போய் பிரார்த்தனை செய்பவர்களையும் நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கைகள் என்று பாருங்க. அந்த கம்புக்கும் அங்க இருக்கக்கூடிய பூவுக்கும் அங்க இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்திற்கும் என்ன சக்தி இருக்கிறது? பூவை மனத்துக்கு பயன்படுத்தலாம், எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ஒரு ஜூஸ் போடுவதற்கு பயன்படுத்தலாம். இவைகளெல்லாம் உங்களுடைய கஷ்டங்கள் சிரமங்களை போக்குமா? நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மத் திருமதி போன்ற ஹதீஸ் இடம்பெறுகிறது. நபிகளாரிடத்திலே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் என்று கேட்கிறார்கள், இஜஅல்னா அன்வாத்தன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எங்களுக்கு ஒரு அன்மாத்தை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள்.
கமாலஹும் அன்வாத், அவர்களுக்கு அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கும் நீங்கள் ஏற்படுத்திக் கொடுங்க. அன்றைய காலத்தில் முஷ்ரிக்கீன்கள் வெளியூருக்கு போகும்போது தங்களுடைய வாளை ஒரு மரத்திலே தொங்க விட்டு விட்டு பரக்கத்துக்காக எடுத்துட்டு போவான். அப்ப இஸ்லாத்தை தழுவியவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்களுக்கு எப்படி ஒரு மரம் இருக்கோ அதே மாதிரி நமக்கு ஒரு மரத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்றால் நாங்களும் அதுல தொங்க விட்டு பரக்கத்தை விட்டுட்டு போவோம். இதை கேட்டவுடைய நபிகளார் அதிர்ச்சி அடைந்து சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிகத்துக்குரிய, இது எப்படி இருக்கு தெரியுமா? இஜி அல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்பத்தில் உள்ளவர்கள் சொன்னார்களே, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தாருங்க, நாங்களும் முன்னிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லையா? இந்த ஒப்பீடை பாருங்கள். நபிகளார் அவர்கள் பயங்கர ஷிர்க்குக்கு ஒப்பிடுகிறார்கள். பல தெய்வ கொள்கை நீ நம்புவது எப்படியோ அதை போன்று ஒரு மரத்திற்கு சக்தி இருக்கிறது என்று நம்புவதும் கடவுள் போன்று நீ நம்புவதுதான். அன்றைய காலத்தில் அவநம்பிக்கை இருந்தா அதையெல்லாம் உடைத்தறிந்து விட்டு தான் இங்கே வந்தோம். நீங்களும் என்ன செய்ய, பரக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் வேண்டும், மட்டை வேண்டும் என்று வந்தீர்கள். ஆனால் நீங்கள் என்ன ஏகத்துவ கொள்கையில் வந்தீர்கள், இஸ்லாத்திற்கு வந்தீர்கள் நபிகளார் எச்சரிக்கிறார். நபிகளாருடைய காலத்திற்கு பிறகு இது போன்ற சில நம்பிக்கை உள்ளவர்கள் உருவானார்கள். ஒரு இடத்திலே ஹஜ்ஜிக்கு போகின்ற போது ஸயீத் இப்னு முஸய்யப் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது பார்க்கிறார்கள், ஒரு மரத்தின் அடியிலே ஒருவர் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்ப தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் போய், இது என்ன மஸ்ஜிது, இப்படி இப்ப பள்ளிவாசல் இதுவரை இருந்தது இல்லையே, நீங்க மட்டும் என்ன இப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அவர்கள் சொல்லுகிறார், இது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அல்லாஹ்வின் ஹுதைபியா உடன்படிக்கையில் ஒரு மரத்தின் கீழே தஹத்த ஷஜரான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறாரே, அந்த மரத்தின் கீழே பையத் செய்தார்களே, அப்படிப்பட்ட பரக்கத்து நிறைந்த ஒரு இடமாக்கும். அதனால தான் நாங்கள்லாம் இங்க அல்லாஹ்வை வழங்கிட்டு இருக்கிறோம். தொழுறாங்க அங்க போய். என்னடா ஒரு புதுமையானதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா ஒரு மரத்தின் கீழே பையத் செய்தார்கள், அதற்காக அந்த இடத்தில் போய் தொழ வேண்டும், அதுக்கு பரக்கத்து இருக்கிறது என்றெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது இல்லையே என்று ஸயீத் அவர்கள் தன்னுடைய தந்தை முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் போய் கேட்கிறார். அவரும் அந்த பையத்துர் ரில்வானில் கலந்து கொண்டவர், ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர். அவர் அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது, ஆமா நாங்க ஒரு மரத்தின் கீழே பையத் செய்தது உண்மைதான். அந்த உடன்படிக்கையில ஒரு உடன்படிக்கைன்னா இந்த வருடம் உம்ரா செய்ய முடியாது, அடுத்த வருடம் உம்ரா செய்யணும். நாங்க அடுத்த வருடம் போகும்போது நசீனாஹா வல நக்திரு அலைஹா, அது எந்த இடம்னு நாங்க மறந்துட்டோம், அது எதையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு நிழலுக்காக வேண்டி ஒரு மரத்துல உட்கார்ந்தாங்க ரசூலுல்லாஹ், நாங்க அதையெல்லாம் அடையாளப்படுத்தி வைக்கவில்லை, அடுத்த வருடமும் எங்களுக்கு நினைவுலையும் இல்லை அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்லாம் இப்படி சொல்லித்தரல காட்டு. அப்ப ஸயீத் இப்னு முஸய்யப் அவருடைய மகன் அவங்களை சொன்னாங்க, அந்தும் ஆலம், நீங்க ரொம்ப தெரிஞ்சவந்தாயா, நபித்தோழர்களுக்கு எந்த இடம் தெரியல, நீதான் ஒரு மரத்தை தூக்கி வச்சு கொண்டு பரக்கத்தும் செய்றீன்னு சொல்லிட்டு அவர் கிண்டலாக சொன்ன செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். தபக்காத்துல் குப்ரா இப்னு சாத் அவர்களுடைய அந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுகளுக்கு கேட்டுகிறது. புதுசா ஒரு மரம், ஒரு பள்ளியாசல் திடீர்னு உருவாகுது, பரக்கத்து நிறைந்த இடம், எல்லாரும் போய் தொழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற உடனே அவர்களை எல்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதெல்லாம் மார்க்கம் காட்டி தந்த வழிமுறை கிடையாது. உடனே கட்டளை போட்டார், அந்த மரம் வெட்டி தூக்கி எறியப்பட்டது. இல்லைன்னா இன்னைக்கும் அது ஒரு பள்ளியாசலம் உருவாகிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அப்படி காட்டல. அவர்கள் வச்சு கை வச்சா பரக்கத்து, கால் வச்சா பரக்கத்து. படைத்தவனிடத்தில் எல்லாத்தையும் கேளு, இறைவனுக்கு தான் அத்தனை சக்தியும் இருக்கு, மனிதனுக்கு எவனுக்கும் எந்த சக்தியும் கிடையாது. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மக்களுக்கு சொல்லி தந்தது. ஆனால் அல்லாஹ்வின் நம்பிக்கையுடன் அவுலியாக்களுக்கு இருக்கிறது, மற்ற இருக்கிறது, தாயத்துக்கு இருக்கிறது, இதற்கு இருக்கிறது என்றெல்லாம் நம்பிக்கை வைத்தீர்கள், ஆனால் கண்டிப்பாக நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அல்லாஹ் ஒருபோதும் மறுமை நாளில் நம்மை மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவங்களுக்கு பக்கத்து ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று திருக்குர்ஆன்ல கடுமையாக எச்சரிக்கப்பட்டது. சொர்க்கம் தான் நமக்கு பிரதானமான உயர்வான முதன்மையான நோக்கம். சொர்க்கத்துக்கு போகணும், அதுல போக முடியாத முதன்மையான ஆள் யாருன்னா சிறுக்கு வைக்கிறவன். நல்லறங்கள் எவ்வளவு நீங்க செய்திருந்தாலும் இந்த நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் வந்து விட்டால், அதை நீங்கள் செயல்படுத்தினீர்களே ஆனால்
உங்களுடைய அனைத்து நல்லறங்களும் அழிந்து போய்விடும், சொர்க்கத்துக்கு போக முடியாது. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம், எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் தப்பு செஞ்சிடறோம், சைத்தானின் தூண்டுதலாக செஞ்சிடறோம். அல்லாஹ் நமக்கு மன்னிக்கணும். அது கொஞ்சமும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். யாருக்கு அல்லாஹ்தால் அந்த மன்னிப்பை கொடுக்கிறான்? அந்த ரஹ்மான் மறுமை நாளில் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, வலவு லக்கியனி பி குராவில் அர்லி ஹத்தாயா, பூமி நிறைய பாவத்துடன் என்னை நீ சந்தித்தால், நிறைய பாவம், எக்கச்சக்கமான பாவம், அல்லாஹ்வை நீ சந்திக்கிறாய், ஆனா வலம் துஷ்ரிக் பி, எனக்கு நீ ஷிர்க் வைக்காத நிலையில் என்னை சந்திக்கிறாய். ஷிர்க் மட்டும் இல்ல, தௌஹீத் இருக்கு, நிறைய பாவங்கள் செஞ்சிட்டாய், நீ அப்படி சந்தித்தாய் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், லகீதுக பி குராபிஹா மக்ஃபிரத்தன், பூமி நிறைய மன்னிப்பை நீ பெற்றுக்கொள். என்ன இடத்தை பார்ப்போம், பூமி நிறைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வா. யாருக்கு? அல்லாஹ் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், வலம் துஷ்ரிக் பி, எனக்கு இணை வைக்காத நிலையில் நீ என்னை, பூமி நிறைய பாவத்தோடு நீ வந்தாலும் கூட நான் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கேன். பூமி நிறைய மன்னிப்பு உனக்கு நான் கொடுக்கிறேன். யாருக்குன்னா ஷிர்க் இல்லாதவனுக்கு தான். ஷிர்க் வைத்தீர்கள் என்றால் உங்களை நிரந்தர நரகத்திற்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவார். அதனால இந்த இணை வைப்பு என்பது நம்முடைய உள்ளத்தில் கடுகளவும் உள்ளே வரக்கூடாது, நம்முடைய செயல்களில் வரக்கூடாது, நம்முடைய வீடுகளில் வரக்கூடாது, நம்முடைய ஊர்களில் வரக்கூடாது. அத்தனை ஷிர்க்கையும் உடைத்தெறிந்து படைத்த ஒருவனை நம்புவோம், படைத்த ஒருவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம், அவனுடைய ஆற்றலை அவனுக்கு மட்டுமே நாம் வணங்குவோம், அவனுக்கு மட்டுமே இபாதத் செய்வது. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பேரருளான அந்த சொர்க்கத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.